பிரைஸ் தி லார்ட். அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்று கர்த்தரோட ஓய்வு நாட்களாக இருப்பதனால ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் எப்படி நம்ம காணப்படணுமா? பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணுமா, நடுக்கத்தோடு களி கூறணுமா? தேவ சமூகத்தில் எப்படி போகிற அன்பான கர்த்தரோட பிள்ளை? ஒரு மனிதனை பார்த்தா விட பயப்புற, ஒரு எஜமான பார்த்தா விட பயப்புற. ஆனால் கர்த்தரோட சமூகத்தில் எப்படி போகிற? துணிகரமாக போயிடும். ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறான், பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணுமா, நடுக்கத்தோடு களி கூறணும் என்று சொல்கிற அன்பான கர்த்தரோட பிள்ளை. இந்த நாளோட கர்த்தரோட சமூகத்தில் பாடி ஆராய்த்து கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் வளாவற இடம், அங்கே போன் பேசுகிற இடம் கிடையாது, கமாட் அடிக்கிற ஒரு கடை கிடையாது, பரியாசம் பண்ணுற ஒரு இடம் கிடையாது. கர்த்தரோட சமூகம் கர்த்தர் வளாவற ஒரு இடத்துல எப்படி இருக்கணுமா? பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணுமா, நடுக்கத்தோடு களி கூறணுமா? தேவ சமூகத்தை கடந்து போ கர்த்தரோட பிள்ளையை. உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.